நேற்று வந்து அலையன்ஸ் பேசுகிறதோ அலையன்ஸை பற்றி பேசுகிறதோ எங்கள் நோக்கம் இல்லை. நேற்று வந்து புதுசாக நாங்கள் வந்து ஒரு புது ஒரு புது ஆர்கனைசேஷன் மாடல் ஃபாலோ பண்ணி 75 புது மாவட்ட தலைவர்கள் போட்டிருக்காங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. பல இடத்துல அப்சர்வர்ஸ் வந்து ஒரு வாரம் அந்த ஊரில் தங்கி யார் சரியாக இருப்பாங்கன்னு அந்த ஏரியாவில் பார்த்து அந்த மாதிரி ஆட்களை தேர்வு பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து ஒரு லேடீஸை கூட மாவட்ட தலைவராக போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு புது ப்ராசஸ், இந்தியா ஃபுல்லாக பண்ணுறாங்க. இந்த 500 பேரை வந்து ஒரு வாட்டி டெல்லி கூப்பிட்டாங்க. டெல்லியில் ஒன் டே ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருந்தது. அந்த ஒன் டே ப்ரோக்ராமில் ராகுல் காந்தி பேசினார். அவங்கெல்லாம் திரும்பி இங்கே வந்து முதல் வாட்டி இந்த 75 பேர் ஒரு இடத்துல உட்காந்து பேசி பேசணும். அடுத்தது நம்ம ஆர்கனைசேஷனை என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும். உங்களுக்கே தெரியும், நாங்கள் வந்து காங்கிரஸ் கிராம கமிட்டி போட்டு 1,00,000க்கு மேலமான பேர்களை 12 பேருக்கு ஒரு ஆஃபீஸ் போட்டு ஒரு 7-8 மாதமாக நாங்கள் 1,00,000 மேலே காங்கிரஸ்காரங்க தொடர்பு கொண்டு தொலைபேசி மேலே அவங்களோட ஓட்டர் ஐடி எல்லாம் வாங்கி வெரிஃபை பண்ணி எங்கே இருக்காங்க. இது ஒரு பெரிய எக்ஸசைஸு. பல வருஷங்கள் காங்கிரஸ் கட்சி பண்ணாததை பீட்டர் அல்ஃபன்ஸ் தலைமையில் வசந்தராஜுங்கிறவர் இதை ரொம்ப அழகாக சிறப்பாக செய்து இன்றைக்கி 20,000 கிராமத்துக்கு மேலே கமிட்டி போட்டிருக்கோம். இந்த கமிட்டி ஒர்க்கர்ஸை எப்படி இவங்க மீட் பண்ணணும், இவங்க டேட்டா எப்படி ஷேர் பண்ண போகிறோம், இது மாதிரி ஆர்கனைசேஷன் மேட்டர்ஸ் தான் பேசினோமே தவிர எந்த கூட்டணி, யாரோட கூட்டணி, என்ன பண்ண போகிறோம், எங்களுக்கு எவ்வளோ சீட்டெல்லாம் கிடையாது. ஒரே ரெசல்யூஷன் எங்களுது என்னென்னா தலைமையிட்ட விட்டுட்டோம். தலைமை பார்த்து என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டாக தான் எடுக்கும். அதுதான் ஒரு தேசிய கூட்டணிக்கு அழகு, தேசிய கட்சிக்கு அழகு. அதனால் எங்கள் தலைமை கரெக்டான முடிவு எடுக்கும்.